அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரிசர்வேஷன் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் இன் ப்ரொமோஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பதவி உயர்வுகளில் மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவா இவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4% குடுக்குறோம். அதே மாரி ப்ரொமோஷன்லயும் பார்த்தீங்கன்னா 4% அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் நேத்து ஒரு கவர்ன்மென்ட் ஆர்டர வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, the 2025 SCO சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025 SCO உச்சி மாநாடு இங்கு நடைபெற உள்ளது. SCO அப்படின்னா ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன், ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? 2001ல வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சைனா தான் இந்த அமைப்பு உருவாக்கி இருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்ஜிங்ல வந்து இருக்கு. சைனாவோட கேபிட்டலுமே பெய்ஜிங் தான். சரியா? மொத்தம் மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. இதுல இந்தியாவுமே ஒரு மெம்பர் கண்ட்ரி தான். இந்தியா வந்து 2017ல மெம்பர் ஆயிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 2025 எஸ்சிஓ சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா, கிங்டாவோ அப்படிங்கிற இந்த சிட்டில நடக்க போகுது. சரியா? அடுத்தது, தி ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா, கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படிங்கிறவங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் டைமா ஆப்பிரிக்கால இருந்து ஒரு விமன வந்து அ அ வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அண்ட் விமன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்காரவங்கன்னா, ஜிம்பாப்வே அப்படிங்கிற நாட்டுக்காரவங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். இந்தியா ஸ்கோர் இன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் இஸ் 67. இந்தியாஸ் ரேங்க் இன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் இஸ் 99 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுனைட்டட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து எஸ்டிஜி இண்டெக்ஸ வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 67 கரெக்ட் தான். அதே மாரி நம்ம முதல் முறையா 100க்குள்ள வந்திருக்கோம். ஓகேங்களா? அவுட் ஆஃப் 167 கண்ட்ரீஸ்க்கு நம்ம 99த் ரேங்க் வந்து வாங்கியிருக்கோம். சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன் 1968 அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைன்ட் டு பிரிவென்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள் பரவலை தடுக்க இந்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். சரிங்களா? அணு ஆயுதம் யாருமே மத்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த அணு ஆயுதங்கள வந்து டெவலப் பண்ணக்கூடாது, டெஸ்டிங் பண்ணக்கூடாது. இருந்த வரைக்கும் போதும். நியூக்ளியர் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்து பவர் பிளான்ட் அந்த மாரி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். சரியா? ஸோ இந்த ஒரு அக்ரீமெண்ட் 1968ல வந்திருக்கு. இதுல இந்தியா வந்து கையெழுத்திட்டிருக்காங்களா? இந்தியா இந்த அக்ரீமென்ட்டோட ஒரு மெம்பரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி தான். சரியா? 3 ஒண்ணும் கரெக்ட் தான். நம்ம இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி டூ திஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? ஸோ 3மே கரெக்ட். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.